ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ வாஸ் ரீஇன்கார்னேட்டட் as 7th Prince சீசன் 2 எபிசோட் 5 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடு உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே பார்க்கலாம். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி உன்னால எனக்கு எதுவுமே காட்ட முடியல அப்படின்னு ஆளு திரும்புவான். அதுக்குள்ளே அங்கே பேபிலியானு தாக்க வரான். உன் மேலேயே குறியாந்தனால நீ சுத்தமாக ஏமாந்துட்ட. உண்மையிலேயே நீ ஒரு முட்டாள் தான். என்னோட எபிலிட்டியே என்னோட பாடியை எந்த அளவுக்கு வேணாலும் பிளெக்சிபிளா மாத்த முடியும். அது வழியா தான் என்னோட ஆர்கனை நான் இந்த பக்கம் தள்ளினேன். நிறைய மக்களால இப்படி பண்ண முடியாது. அதே டைம்ல நிறைய பேரால இதை நோட்டீஸோ பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இங்கேயும் வச்சு எனக்கு அவளுக்கும் அடிப்படல. அதே மாதிரி நான் தப்பிக்கவும் செஞ்சுட்டேன். பிளஸ் ஸ்கெலிட்டனை வளைச்சு தப்பிக்கிறதுக்கான ஒரு லிமிட்டும் இருக்கு. நான் ஒன்னும் இவனை விட போதில் பயங்கரமா முடிஞ்ச அளவுக்கு தாக்க போறேன். அங்க ஒரு பூனை ஒரு எலி எப்படி தாக்கும் அந்த மாதிரி பயங்கரமா அவன் தாக்குறான். என்ன இவன் நான் நினைச்சதை விட ரொம்ப ஹார்டா இருக்கான். இன்னமும் ஃபோக்கஸ் பண்ணி என்னோட மானா வச்சு பயங்கரமா தாக்கணும்னு நினைக்கிறேன். இன்னமும் பயங்கரமா தாக்குறான். அவனோட மானமும் தீந்து போகுது. அவனோட கையே ஒரு மாதிரி மத்து போயிடுச்சு. அந்த இடத்துல அடின்னு அடிக்கிறான். ஆனா கடைசியில அவனோட நிலைமை தாங்க மோசமாகுது. ஆல்ரெடி சொன்னேன் இந்த மாதிரி டிவைன் சோசரி, அதனால என்ன பலன் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு டிவைன் சோசரி தெரியும். அக்ஸா, அதை கேள்விப்பட்டிருக்கியா? அந்த டிவைன் சோசரி அவன் காட்டுறான். அங்க ஏகப்பட்ட ஸ்வாட்ஸும் அப்பியர் ஆகுது. நான் சொல்லி ஆகணும்பா, உன்னோட பாடி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் உன்னை கொல்லணும்னா நான் எந்த இடத்துல குத்தணும் அது மூலமா நீ இறந்து போறதுக்கு. அந்த இடத்துல அத்த செகண்டே பயங்கரமா ஸ்வாடு குத்துற சவுண்ட் தான் கேக்குது. சைடு ஒரு கில்டோட சீனை காட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணு டவலை தரா. அந்த இடத்துக்கு நன்னு பொண்ணு எப்படியோ ஃபாதரை கொண்டு வந்துடுறா. நன்னு பொண்ணு ஃபாதரை ஃபர்ஸ்ட் கவனிக்க சொல்றா. அந்த நன்னு பொண்ணு ஒரு மாதிரி பயந்து போய் இருக்கிறத பார்த்தோன்னே, ஆமா என்ன ஆச்சு, ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? அந்த இடத்துல நடந்த விஷயத்த அவ யோசிக்கிறா. ஹெல்ப் வேணாம், யாரையுமே வர சொல்லாத, இதனால அவங்க தான் பிரச்சனையில மாட்டிப்பாங்க அப்படின்னு நம்ம பேபிலியான் சொன்னனால எனக்கு ஒரு வேலை இருக்கு, நீங்க கொஞ்சம் அவரை பாத்துக்கோங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு போறான். எதுக்காக நீ அப்படி சொன்ன? ஏன் நீ அப்படி பண்ண? யாராச்சும் உனக்கு ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்களா? எதுக்கு நீ ஸ்டூபிட் மாதிரி அந்த இடத்துல பண்ண? எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங் தானே. எனக்கு இப்போதான் புரியுது அந்த இடத்துல எதுக்காக அப்படி சொன்னானு. நான் அந்த இடத்துல யாராலையுமே அவனால தடுக்க முடியாது. அப்படி போனா எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. அதுக்காக தான் அப்படி சொன்னானோ. நான் என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் காடு கிட்ட எப்படியாச்சும் கேட்கணும். ஏதாச்சும் ஒரு வழி இருக்காது அவனை காப்பாத்த. என்னாலையும் அவனை காப்பாற்ற முடியாது. எனக்கு சண்டையும் வராது, வெறும பாடுறது அது ஒண்டிதான் எனக்கு வருமே. நான் அது மூலமா என்னால ஜெயிக்க முடியுமா? அந்த இடத்துல என்ன பண்ணுன்னே தெரியல. கடைசியா இந்த நன்னு பொண்ணு கூட இன்னொத்தி பாடி இருப்பால, அவ சொன்ன விஷயம்லாம் அங்க ஞாபகம் வரும். எதுக்காக இவ ஹோலி உமனா மாறினால அவ யோசிச்சு பாப்பா. அந்த இடத்துல ரொம்ப கவலைப்பட்டு உடஞ்சு போயிருக்கும் போது வாய்ஸ் கேட்கும். அது நம்ம ஹீரோ தான். அங்க லாய்டும் கேக்குறான், ஆமா என்ன ஆச்சு, ஏன் இங்க விழுந்திருக்கீங்க? வாங்க நம்ம கில்டுக்கு போலாம். செல்ஃபாவும் இங்க தான் பக்கத்துல போயிருக்கா, கூடிய சீக்கிரத்துல வந்துருவா. அங்க நம்ம ஹீரோ பார்த்தோன்னே என்ன சொல்லணும் தெரியல. அங்க பேபிலியானும் ஆபத்துல இருக்காங்க. அதனால அங்க ஹெல்ப் கேக்குறா. ஏய் லாய்டு, உன்னாலதான் உதவி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அங்க இப்படி கேக்குறா. அங்க கேட்கும் போது பேபிலியான் சொன்ன விஷயம் ஞாபகம் வருமா? அதனால அவ சொல்றா, இல்ல நான் சொன்னது எதுவும் இல்ல, நீ மறந்துரு, நான் எதுவும் சொல்லல. ஆனா அடுத்த செகண்டே அங்க ஹீரோவை காணோம். நம்ம ஹீரோ எத்த பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். அப்பனா இத பண்ணது அவன் தானோ? அந்த இடத்துல பேபிலியானோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சீன்ல பேபிலியான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கான். என்னால கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ஏன்னா என்னோட வாழ்க்கை உன்னை மீட் பண்றதுக்கு முன்னாடி மோசமாவும் கேவலமாவும் இருந்தது. பாஸுக்கு என்னால எப்படி முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அதே மாதிரி நான் ஒத்துக்கிறேன். அந்த நன்னு பொண்ணோட சாங் அது உண்மையிலேயே எனக்கு பிடிக்கும். ஆமா, இந்த இடத்துல குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்குதாப்பா? ஆனா அதுக்குள்ள அவன் இழுத்துன்னு போறான். யாருன்னே தெரியல. ஆமா இப்பதான் நம்ம சந்திச்சிருக்கோம், அதுக்குள்ள ஏன்டா என்ன இப்படி இழுக்கிற? அந்த இடத்துல ஒரு சாங் அப்படியே அழகா கேட்கும். அதை பார்த்தோன்னே பேபிலியானுக்கு புரியுது, நீ சொன்னது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரிங்க் பண்ணலாம், அது வரைக்கும் அதை சேவ் பண்ணி வை, நான் அப்புறமா உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு ஆள் அந்த பக்கம் போறான். அங்க 2 பேரும் போறாங்க. சீன்லயே ஆளும் எழுந்துக்க அங்க உண்மையிலேயே வெளியில அவங்க பாட்டு பாடின இருக்காங்க. அதனால பேபிலியானோட காயமும் அங்க ஹீல் ஆயிடுச்சு. பேபிலியான் என்னதான் மோசமான நிலைமையில இருந்தாலும் இந்த சாங்னால அவனுக்கு எல்லாமே குணமாயிடுச்சு. பேபிலியான் முழிச்ச உடனே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியே கத்துறாங்க, பேபிலியான் முழிச்சிட்டியான்னு. இப்பதான் அங்க என்ன ஆச்சுன்னு சொல்றாங்க. பேபிலியானோட நிலைமை மோசமா இருக்கும் போது நம்ம ஹீரோ எப்படி அங்க போயிட்டான். பேபிலியான காயத்தோட தூக்கிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் பேபிலியான இவங்க ஹீல் பண்ணிருப்பாங்க. இப்போ சர்ச்சிலையும் பூர வாய்ப்பு இருக்கு. அதனால சர்ச்சில் ஒருத்தங்கள அவன் விட்டான். கில்டுலயும் அதே மாதிரி தான் நம்ம செல்ஃபா விட்டான். இந்த கோலை பத்தி நம்ம லாய்டோட அண்ணன் ஆல்பர்ட் அவன் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கடைசியா 3 நாளுக்கு அப்புறம் தான் இவன் முழிச்சானே. தெரிஞ்ச என்னோட ஆர்கனை முடிஞ்ச அளவுக்கு நான் கம்ப்ரஸ் பண்ணனால தான் தப்பிச்சேன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே நீ தேங்க்ஸ் சொல்லணும்னா நம்ம லாய்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் இல்லைன்னா இப்போதைக்கு நீ உயிரோட இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா லாய்டும் ஜீரலும் 10 அவருக்கு தொடர்ந்து அந்த மேஜிக்கை கேஸ் பண்ணாங்க. அது மூலமா தான் நீ
உயிரோடவே இருக்கேன். அப்பனா நீங்க ரொம்ப எனக்காக கவலைப்பட்டீங்களோ அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல நன்னு பொண்ணு அவளும் தொடர்ந்து அவளோட பாட்டை வச்சு ஹீல் பண்ணிக்கினே இருந்தா. அவ ஒண்டி அப்படி பண்ணலனா அவ்வளவுதான். அதே மாதிரி அன்னைக்கு நான் ஒண்டி அங்க போலனா அவ்வளவுதான். கொஞ்சம் தெரிய வந்திருக்காது. அன்னைக்கு ஏதோ தெரிய வந்தது. அந்த டைம்ல நான் டெலிபோர்ட் ஆன கரெக்டான டைம்ல நான் அங்க வரவும் செஞ்சேன். அதனால எல்லா விஷயமும் நல்லா போச்சு. அப்படி ஒண்டி ஆகலனா இப்போதைக்கு நீ இறந்து போயிருப்ப. அந்த இடத்துல ஜீரோலும் பயங்கரமா கத்துது. ஏன்னா வந்தவங்களும் டிவைன் சோசரியை பயன்படுத்தினாங்க. அங்க இன்னமும் நம்ம ஆளுங்களுக்கும் தெரியல உள்ள ஒரு பயங்கரமான கோலை பார்த்தாங்களே, அதுவும் டிவைன் சோசரியை பயன்படுத்தி தான் அழிஞ்சு போயிருக்கும். அதனால அவங்களுக்கு புரியல. அங்க பேபிலியானும் சொல்றான், நான் என்னால முடிந்த அளவுக்கு 30 பயங்கரமான க்ளோ ஷாட்டை அடிச்சேன். அப்படி இருக்கும் போதும் அவன் மேல எதுவுமே ஆகல. அதுக்கு காரணம் அவனுக்கு ஏன் ஃபீல் ஆகலன்னா அவன் இது வரைக்கும் தப்பான விஷயத்த பண்ணல. பியூரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் சில பல எஃபெக்ட்ஸ் இருக்கு. கில்ட்டி கான்சியஸ்னஸ் அது இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம பேபிலியான் பயன்படுத்தினால அது என்னதை தாக்குனாலும் அவனுக்கு அடிப்படாத மாதிரி அவன் யோசிச்சிருக்கலாம். அதனால தான் எந்த விதமான அட்டாக்ஸும் ஊடுருவி போகவே இல்லை. அப்படி கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் அந்த எத்தை பத்தியே ஆளு யோசிக்கிறான். அங்க இப்படிதான் அந்த விஷயம் நடந்திருக்கும். பேபிலியான் கிட்டயும் இதை பத்தி கேட்கறான். ஆமா, நீ அந்த பர்சனை இப்போ என்கவுண்டர் பண்ண. இது நன்னு பொண்ணு பானக்கு அப்புறம் அந்த இன்னர் கார்டனு அந்த எத்துக்கு நான் போனேன். அப்புறம் தான் நான் மீட் பண்ணேன். ஆல்ரெடி அவன் மேல ஒரு டவுட் இருந்துச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரியே தான் அங்க போச்சு எல்லா விஷயமும். இது கேட்டோன்னே லாய்டுக்கு ஒரு லீடு கிடைக்குது. அங்கதான் ஏதோ ஒரு விஷயம் மர்மமா இருக்குதுன்னு சொல்லி ஆளு ஒரு டிடெக்டிவ் அங்க மாறிடுறான். அட இது ரொம்ப கியூட்டா இருக்கு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க பாஸ்? ஒன்னும் உங்களோட டாய் இல்ல. நெக்ஸ்ட் சீன்ல அந்த இன்னர் கார்டனுக்கு வராங்க. அங்க டாவும் வரா. தேங்க்ஸ் டாவும், ஏன்னா நீ தான் இந்த எத்தியை பாத்துக்கின. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்ன டிடெக்டிவோட ரோல் நீ பிளே பண்ணிருக்க? இந்த இடத்துல டாவ் வழியா நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். இவங்க இருக்காங்களே உங்க டெயின் சர்ச்சை ஆல்ரெடி அட்டாக் பண்ணிருக்காங்க. இதே விஷயம் தான் அங்கேயும் ஏற்படுது. அதனால கேட்டாங்க, உங்களுக்கு இன்னமும் ஏதாச்சும் தெரியுமான்னு. இந்த சைடு அவங்க கேக்குறாங்க, ஆமா இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா, யாரு அட்டாக் செய்யப்பட்டா, அதை பத்தி அங்க இருக்கிற ஒரு நன்னு பொண்ணு சொல்றான். அந்த கல்பிரேட் எப்படி அவன் தப்பிச்சிட்டான், அங்க இருக்கிற ஒரு பர்சனை பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கான். அவனும் எப்படியோ தப்பிச்சிட்டான். ஆனா அவன் சொன்னபடி பார்த்தா அந்த அட்டாக்ஸை பயன்படுத்தின அந்த கல்பிரேட் அவனால லக்ஸா அந்த டெக்னிக்கை பயன்படுத்த முடியுது. அப்பனா நீங்க என்ன சொல்றீங்க, நம்மளுக்குள்ளதான் எவனும் ஒருத்த மறைஞ்சு இதெல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்றீங்களா என்ன? இந்த பொண்ணும் யாரு அட்டாக் செய்யப்பட்டா அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷனை தராங்க. லார்ட் ஆஃப் சைலண்ட்ல இருக்க ஒரு பர்சன் தான் இதுக்கு முன்னாடியே அவன் ஒரு கிரிமினலா இருந்தவன். அங்க இதை கேட்டோன்னே அவங்க கொந்தளிச்சு போயிடறாங்க. ஏன்னா ஒரு கிரிமினலா இருக்கிறவனால எப்படி உண்மையை சொல்ல முடியும்? அவன் சொல்றதெல்லாம் எதுக்கு நம்ம நம்பணும்னு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அங்க இது கேட்டோன்னே ஒரு கத்துறாரு, நீங்க ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. தங்களை பத்தி தெரியாமலே நீங்க பேசுற மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுதா? அவங்க தேவையில்லாம நம்ம மேல பழிய போட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியலையா என்ன? இதை கேட்கிற கில்டு பொண்ணும் பயங்கரமா கத்துறா, நான் ஃபர்ஸ்ட் இதை பத்தி ஹெட் கிட்ட பேசியே ஆகணும். நான் எவிடன்ஸும் அவங்க இல்ல. இதனால நம்ம லாய்டு புரிஞ்சுக்கிறான். ஃபர்ஸ்ட் நம்ம எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும். இந்த இடத்துல பொருள்லாம் ஒஞ்சிருக்குமா அதை ஆர்வமா அவங்க ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஷீரோவை அவன் பயன்படுத்தலாம்னு யோசிக்கிறான். ஏன்னா ஷீரோக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு மூக்கு இருக்கும். அதை வச்சு அசால்ட்டா மூக்கு பூச்சியை கண்டுபிடிக்க முடியும். ஏன் தெரியல, ரீசெண்டா என் கிட்டியே ஷீரோ வரமாது ஏதோ அவாய்ட் பண்ற மாதிரி தெரியுது. இது தெரிஞ்சு ஏதோ ஒரு விஷயம் அதுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அது வரமாது சொல்ல மாட்டேங்குது. இந்த இடத்துல இதனாலேயே அவங்க யோசிக்கிறாங்க. இந்த சைடு நிறையவே க்ரோவெல்லாம் வர வச்சு அது கிட்ட அவன் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுங்க கிட்ட நல்ல விஷயம் இருக்கும். சோ இது மூலமா நம்மளால எல்லா விஷயத்தையும் அசால்ட்டா தெரிஞ்சுக்க முடியும். நல்ல ஐடியா தான். ஆனா இன்னமும் அங்க ஷீரோ ஹெல்ப் பண்ற மாதிரியே இல்ல. ஷீரோ ஏதோ ஒன்றை பார்த்து பயந்து இருக்கு. அதனால தான் அது இப்படி நடிக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல சாரியாவும் ஓடி வர அப்படியே அவ கட்டி போச்சுக்கிறா. நல்ல வேலை உனக்கு எதுவுமே ஆகலையே. நானும் சந்தோஷமா இருக்கேன் உங்களுக்கும் எதுவுமே ஆகலன்னு. ஆனா நீ சொல்லாம இப்படி பண்ணதுக்கு இந்த பனிஷ்மெண்ட் இதுதான். அவ வாசிக்க ஆரம்பிச்சிடறான். இதுல பேபிலியானோ வர ரொம்ப தேங்க்ஸ் சொல்றான். தேங்க்ஸ், நீ ஒண்டி இல்லைன்னா இவளோட நிலைமை என்ன இருக்கும். நல்ல வேலை நீ எப்படியோ காப்பாத்திட்ட. அது இருக்கட்டும். இப்போ அந்த சாங் ஃபெஸ்டிவலை நீங்க இப்போதைக்கு ஸ்டாப் பண்ண முடியுமா? நான் உங்களுக்கே தெரியும் ரீசெண்டா சில பல ஆளுங்க இவளை அட்டாக் பண்ணிருப்பாங்க. அதனால திரும்பவும் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த மாதிரி நானே பர்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன். இந்த சைடு அங்க க்ரோவால பதில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த க்ரோ ஒரே இடத்துல உட்காந்து அவங்களுக்கு அது மூலமா ஒரு பேஸ்மெண்ட்டுக்கான ஒரு டோரும் கிடைக்குது. பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. அவங்களுக்கு சுத்தமா தெரியல இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு அறையும் இருக்குன்னு. அங்க ஒரு டோர் மாதிரி ஒரு பிளேவுட் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ஹீரோவால சொல்ல முடியுது. அது மானாவும் சரி இந்த QI இது ரெண்டுத்தையும் அதால டிஸ்பில் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? இதனால நம்ம ஹீரோ போகிறான். நிறைய பேபிலியானோ வர அவளும் பின்னாடி வரேன்னு சொல்றான். இல்ல நீங்க வரக்கூடாது, நீங்க தான் மெயின் டார்கெட், அதனால வேணாம். இதுல நம்ம பேபிலியானே புச்சு போட்டுறாங்க. ஏன்னா அவனுக்கே பயங்கரமான காயம்லாம் ஏற்பட்டிருக்கும். போக வேணாம், உன்னமா தான் எனக்கும் அவளோட சாங்னா ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல என்னதான் சொன்னாலும் நம்ம நன்னு பொண்ணுக்கு உள்ள போயே ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி அந்த பர்சனை பார்த்து ரொம்ப பயந்துட்டான். ரொம்ப எப்பெல்லாம் அவ பாட்டு பாட போறாளோ அந்த டைம்லலாம் அந்த பயம் அடிக்கடி முன்னாடி வருது. அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணணும்னா நான் இப்படியாச்சும் உள்ள போயே ஆகணும். அதனால அவளும் குதிச்சிடறான். இந்த சைடு ஷீரோவும் பயந்துங்கனே இருக்கு. கிரிம்மும் அங்க ஜீரோலும் சொல்றாங்க, சீக்கிரம் உள்ள போ, என்ன பண்ணிருக்கு ஷீரோ. ஷீரோக்கு அங்க பயம் வரும். அந்த டைம்லயும் நன்னு பொண்ணு உள்ள போயிருப்பால தைரியமா.
மூலமா ஃபியரை எதிர்கொள்ளணும்னு அவ போயிருப்பா. சோ அதே மாதிரி நானும் பண்ணுன்னு சொல்லி ஷீரோவும் அங்க போகுது. நல்ல பையன்டா ஷீரோ, அப்படிதான் உள்ள போ அப்படின்னு அங்க கிரிம்மும் சொல்லுது. உள்ள போனோடனே ஒரு கொடூரமான ஏதோ ஒரு லேப் அவங்க பாக்குறாங்க. அந்த இடம் முழுக்கவே ஒரே ஸ்கெலிட்டன்ஸா இருக்கு. அதனாலதான் நம்ம ஷீரோ பயந்துருக்கு போல. இடத்தை இப்படி காட்டுறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் எபிசோடு வேற லெவல்ல போகும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒரு எபிசோடும் தேடி வரும். நம்மளோட மெயின் சேனல்ல டீலிங் வித் மிக்கடோனோ சிஸ்டர் அப்படின்னு ஒரு அனிமே போட்டிருப்பேன். மேலே நல்ல அனிமே, அதை நீங்க பார்க்கலையா? ஸ்கிரீன்ல வீடியோ வரும், மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. நான் சொல்லும் போது இப்போ வரும், இல்லைன்னா பிளேலிஸ்ட் பக்கம் போய் செக் பண்ணுங்க. அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டை கொடுங்க. அவங்கள அங்க சந்திக்கிறேன். இல்ல நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் சைனரா.